அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 26/4/2026 26 அருமையான பராபர வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்போம். அப்படி ஃப்ரீயா இருக்கிற போது நம்ம போய் அப்பயா போய் கடவுளை போய் சாமி விட்டு வருவோமே. இப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது சாமி விட்டா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா ஒரு சிலர் இந்த நிலைமையெல்லாம் மாற்றி கடவுளை தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள், நாடுகிறார்கள். அவர்களுக்கு கடவுள் அருள்பாலித்துக் கொண்டே இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை மறந்து விடாதீர்கள். ஓட்டெல்லாம் போட்டு இவன் சொல்லுவான்ல, நம்ம தனுஷ் யாருன்னா இருக்கீங்களா, ஒரே அமைதியா இருக்குது. நம்ம தேவைதான் தீர்ந்துருச்சல்ல. முதல்ல எல்லாம் வீடு வீடா வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஐயா, மண்ணின் மைந்தன், உங்கள் வீட்டு பிள்ளை எல்லா வார்த்தையும் பயன்படுத்தி ஓட்டு கேட்டாங்க எல்லா கட்சிக்காரங்களும். இப்ப அப்படியே அமைதியா இருக்குது. ரொம்ப அமைதியா இருக்குது. 27ஆம் தேதியிலிருந்து நம்ம பெங்களூர் அப்பாயின்மெண்ட் பார்க்க இருக்கிறோம். பெங்களூர்ல உங்களுக்கு RR பிரான்ஸ் பொருள் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. அங்க வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. ஜாதகம் பார்க்கும் பொழுது இடையில வந்து நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பொருள் தர்றேன். காலையில் 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பெங்களூர்ல RR பிரான்ஸ் பொருள் கிடைக்கும். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா வசதியாக இருக்கும். வாங்க. திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 9:33 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. இரவு 11:27 வரைக்கும் மகம், அதன் பின்பு பூரம். அதிகாலை 3:03 வரைக்கும் கண்டம் நாமயோகம், அதன் பின்பு விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை, யோகி புதன். அவயோக நட்சத்திரம் மிருகசீரிசம், அவயோகி செவ்வாய். காலை 10:06 வரைக்கும் தைத்துளை கரணம், அதன் பின்பு இரவு 9:33 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவருடைய நினைவு தினம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய பிறந்த தினம். நண்பர்களே, கணித மேதை ராமானுஜர் மறக்க முடியாத மாமனிதரில் ஒருவர். தமிழன் என்பதில் பெருமை கொள்வோம். அவர் வந்து உலகத்துக்கே இவ்வளவு பெரிய வியப்பான ஒரு மனிதன் என்பதில் நாம் கர்வம். வாங்க கிரக சூழ்நிலைகளை. சூரியன் புதன், சூரியன் ஆட்சி மேசத்துல, சுக்கிரன் ரிஷபத்துல. சூரியன் புதன், சூரியன் மேசத்துல, சுக்கிரன் ஆட்சி ரிஷபத்துல, குரு தினத்துல, கேதும் சந்திரனும் ஒன்னா சிம்மத்துல, ராகு கும்பத்தில், செவ்வாய் சனி மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சை ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள், எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில்.
முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை, அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.